வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் பக்கம் ஒரு சொலவடை சொல்லுவாங்க இல்லைங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு. ஆமாங்க, அது சரிதான். ஆனா அதே இது சமைக்கக்கட்டு பக்கம் போனா ஆளு கூடினா பாழுன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நிறைய பேர் சேர்ந்து சமைச்சா குழம்பு நல்லா இருக்காதுன்னு. ஆ, அந்த சொலவடையும் இருக்குது. டூ many cooks spoil the brothன்னு இங்கிலீஷ்லயும் சொல்லுவாங்க. அதேதாங்க. இது எந்த அளவுக்கு நிசம்னு பார்க்கலாமான்னு ஒரு சின்ன ஆய்வு மாதிரி செஞ்சிருக்காங்க லண்டன்ல. ஓ, அப்படியா? என்ன பண்ணாங்க? ஒரு சாதாரண கோழி சூப் இருக்குதுல்ல, ஆ, அதை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற பெரிய பெரிய சமைக்க கட்டுக்காரங்க, ஷெஃப்ஸ்ன்னு சொல்றோமே, அவங்க கிட்ட ஒவ்வொருத்தரா கொண்டு போனாங்க. சரி. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோன்ற ஒரே ஒரு பொருளை மட்டும் அதுல சேர்க்கணுமா. அட, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு மட்டுமா? அப்ப என்னாச்சு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சூப் கடைசியில ம் நல்லபடியா வந்திருக்குமா இல்ல சொதப்பலா போயிருக்குமா? இங்கெல்லாம் விஷயமே இருக்குதுங்க. அது முத ஆளா ஒரு ஜப்பான் செஃப் வந்தாரு. ஓகே. அவர் கொம்புத்தூளுன்னு ஒண்ணு சேர்த்தாரு. அது ஒரு மாதிரி கடற்பாசி பொடி. அந்த அந்த உமாமி சுவைக்காக. ஆஹா, உமாமில ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அடுத்து? அடுத்ததா நம்மூர் ஆளுங்க ஒரு இந்தியன் செஃப். அவர் ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் இருக்குல்ல, பெருசா இருக்குமே அது. ஆமா, அத லேசா தட்டி போட்டாரு. அந்த சூப்புக்கு ஒரு ஒரு மண் வாசனை வரட்டும்னு. ஓஹோ, அப்போ ஒவ்வொருத்தரும் யோசிச்சு தான் பண்றாங்க போல, எதையாவதும் போடாம. கண்டிப்பாங்க. அடுத்த வந்தவர் இன்னும் ஸ்பெஷல். அவரு பச்சை ஏலக்காய், அப்புறம் ஜாதிக்காய்க்கு மேல ஒரு பூ மாதிரி இருக்குமே, ஆ, மேஸ்ன்னு சொல்வாங்களே. அதேதான். அது ஒரு வகை வால்மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பூ. இதெல்லாம் சேர்த்து ஒரு பொடியா பண்ணி போட்டாரு. அடேங்கப்பா, இது என்ன கலவையா இருக்கு? ஒண்ணுக்கொண்ணு சேருமா அது? பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரெஞ்சுக்கார ஷெஃப். அவர் சில மூலிகைகள, அதாவது அந்த பேசில், தைம் மாதிரி அதையெல்லாம் ஒரு சின்ன துணில கட்டி. பொங்குத்து மாதிரி அந்த புக்கே கார்னியா? அதேதாங்க. சூப்பு கடைசியில கொதிக்கும்போது உள்ள போட்டு எடுத்து வாசனை ஏத்துறதுக்கு கொடுத்தாரு. சரி சரி, பிரான்ஸ் போயாச்சு. அடுத்து? கதை இத்தாலிக்கு போச்சுங்க. அங்க ஒரு கஃபேல பன்னிக்கறியில செஞ்ச சாசேஜ் துண்டுகளை நல்லா வதக்கி சூப்ல கொட்டினாங்க. யம்மா, இறைச்சியும் சேர்ந்தாச்சா? சூப் எப்பவே கனமா இருக்குமே. இன்னும் முடியலைங்க. புளிப்பு சுவை வேணும்னு ஒருத்தர் மால்ட் வினிகர் ஊத்துனாரு. வினிகரா? ஆமா. இன்னொருத்தர் ஜப்பான்ல போடுவாங்களே, காய வச்சு துருவுன சூர மீன் தூள், அந்த பொனிட்டோ ஃபிளேக்ஸ், அத போட்டாரு. வாசனைக்கு அது? ஆமா, வாசனை கொஞ்சம் அந்த உமாமிக்கும் தான். அப்புறம் காரத்துக்கு ஒரு சைனீஸ் ஷெஃப் வந்தாரு. சைனீஸ்னா மிளகாய் எண்ணெயா? சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்களோட மிளகாய் எண்ணெய், சில்லி ஆயில் 2 கரண்டி ஊத்துனாரு. அட கொடுமையே, என்னென்ன போடுறாங்க பாருங்க. இன்னும் இருக்கு. எலுமிச்சை இலை, டேஷ்ன்னு ஒரு வினிகர், ஷெர்வில்னு ஒரு கீரை, கிரீஸ் நாட்டு பாஸ்தா கொஞ்சம். பாஸ்தாவா? சூப்லயா? ஆமாங்க. அப்புறம் பொரிச்ச கோழிக்கறி துண்டுகள். கடைசியா காளான்ல செஞ்ச ஒரு ஸ்பெஷல் கரம், காளான் கரம்னு, மஷ்ரூம் கரம்னு ஒண்ணு. அது வரைக்கும் போச்சு. யப்பா, இப்பவே தலை சுத்துது. மொத்தம் எத்தனை பேரு சேர்ந்தாங்க இதுல? அதான் கணக்கு. மொத்தம் 18 சமயக்கட்டுக்காரங்க. 24 மணி நேரத்துக்கும் மேல, அதாவது ஒரு நாள் முழுசா ஒவ்வொருத்தரா ஒன்னொன்னா சேர்த்து அந்த கோழி சூப்பே வேற லெவலுக்கு மாத்திட்டாங்க. ஐயோ, 18 பேரா? சரி, இவ்ளோ கூத்தடிச்ச பிறகு கடைசில என்னதான் ஆச்சு? அந்த சூப்புக்கு குடிக்கிற மாதிரி இருந்துச்சா? அதை கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. கடைசில இந்த சூப்பை வேற சில ஷெஃப்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? குப்பையில கொட்ட சொன்னாங்களா? இல்லைங்க, அதுதான் ஆச்சரியம். யாருமே குறை சொல்லலையாம். சூப் ரொம்ப நல்லா இருக்கு, தாராளமா மெனுல வைக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம். நிஜமாலா? ஆமாங்க. ஒருத்தர் இன்னொரு படி மேல போய் இன்னொரு 10 பேர் கூட சேர்க்கலாம், ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னாராம். அடேங்கப்பா. ஆனா பொதுவான கருத்து என்னன்னா, இதுக்கு மேல எதுவும் தேவையில்ல, இதுவே பக்குவமா அருமையா இருக்குன்னு தான். அப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்ன அந்த சொலவடை, பல பேர் சமைச்சா குழம்பு நல்லா இருக்காதுங்கிறது, அது பொய்யா? அது 100க்கு 100 உண்மை இல்லைங்கன்னு இந்த சோதனை காட்டுது. பாருங்க, 18 பேர் கை வச்சும் குழம்பு கெட்டு போகல. ஆமா இல்ல? ஒருவேளை 19ஆவதா ஒரு ஆளு சம்பந்தமே இல்லாம ஏதாவது போட்டிருந்தா கெட்டு போயிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா இங்க என்ன முக்கியம்னா, சொல்லுங்க. வந்த ஒவ்வொருத்தரும் சும்மா ஏனோ தானோன்னு இல்ல, திறமையான செஃப்ஸ். அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போடாம அந்த சூப்புக்கு ஏற்கனவே இருக்கிற சுவைய மனசுல வச்சு அதை இன்னும் எப்படி மெருகேத்தலாம்னு மட்டும் யோசிச்சு அளவா சரியா சேர்த்திருக்காங்க. ஓ, அப்போ ஒருத்தர் செஞ்சத அடுத்தவர் பாழாக்காம அதுக்கு மேல எப்படி கூட்டலான்னு பாத்திருக்காங்க. கரெக்ட். ஒரு ஒருங்கிணைப்பு இருந்திருக்குது. அதாவது எழுதப்படாத ஒரு புரிதல் மாதிரி.
அதனாலதான் அது நல்லபடியா வந்திருக்கு. அப்போ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? ஒரு குழுவா வேலை செய்யும்போது இது பொருந்துமா? நிச்சயமாங்க. திறமையான ஆளுங்க ஒண்ணு கூடி ஒருத்தர் பண்றதை இன்னொருத்தர் மதிச்சு புரிஞ்சுகிட்டு ஒரே குறிக்கோளோட வேலை செஞ்சா எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயத்த உருவாக்க முடியும்னு புரியுது. அந்த பழமொழி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தா ஒரு திட்டம் இல்லாம செஞ்சா வேலை கெட்டு போகுங்கிற அர்த்தத்துல சொல்லிருப்பாங்க போல. ஆமாங்க, பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க அப்படி நடக்கல. எல்லாரும் திறமையா ஒரு நோக்கத்தோட பங்களிச்சிருக்காங்க. அப்போ அடுத்த தடவை நீங்க ஒரு டீமா சேர்ந்து ஒரு வேலைய செய்யும்போது ஐயையோ இத்தனை பேர் இருக்காங்களே உருப்படுமான்னு பயப்படாம ஆமா, பயப்படாம ஒவ்வொருத்தரோட தனித்திறமையும் எப்படி சரியா பயன்படுத்தலாம்னு பார்த்தா நீங்க எதிர்பார்க்கறதை விட பிரமாதமாவே அந்த வேலையை முடிக்க முடியும் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. சரி, இந்த 18 ஷெஃப் செஞ்ச சூப்ப பத்தி கேட்டீங்கல்ல, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே வேலையில இத்தனை பேர் கை வச்சா அது சொதப்பலா மட்டும்தான் முடியுமா, இல்ல இது மாதிரி சூப்பராவும் முடியுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?